ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லன்ச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் பிடிக்குமென்று நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் பீஃப் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg மாதிரி நல்லா நாங்கள் கிரேவிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா வேக வச்சுக்கொள்கிறேன், தண்ணி நிறைய சேர்த்து. பீஃப் வேவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணுமெண்டா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணியும் எடுங்க. நான் இது ப்ரெஷர் குக் பண்ணல. அந்த பீஃப் வேவ போல் அந்த மேலால் நுர மாதிரி வரும், அதெல்லாம் அந்த பீஃபில் ஈக்கிற அந்த கொழுப்பு வெளுத்தணும், அதெல்லாம் எடுத்துட்டு பீஃப் ஒரு சைடில் வெந்து கொண்டு ஈக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கு கத்திரிக்காய் பால் கறி ஒன்று பொரித்து பால் கறியாக்கி கிழங்கு அவியல் மாதிரி செய்வோம் என்று இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் லஞ்சுக்கு. அப்போ இது இந்த நான் சொன்ன ரெசிபீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொக்கோனட் மில்க் நல்லா திக்கான கொக்கோனட் மில்க் வேணும். அதில் தான் நான் உங்களுக்கு பிளெண்டரில் காட்டி கொண்டு இருக்கிறேன். மிச்சம் இந்த கொக்கோனட்டில் மிச்சம் தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா திக்கான பால் ஒரு 2 போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வரக்கூடிய பால் கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பரவாயில்ல. எப்போவுமே ஃபஸ்ட்டுக்கு எடுக்கிற அந்த தலைப்பாலுன்றது கொஞ்சம் நல்லா திக்கான பாலாகவே எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பீஃப் க்ரீன் கறி தான் செய்ய போகிறேன். அப்போ க்ரீன் கறிக்கு கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே ஓணும், 2 புடி அளவுக்கு. அதோடு நான் 2 பச்சை க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன், பச்சை கொச்சிக்காய், ஒரு 1/2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி எல்லாம் மீடியம் சைஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோட க்ரீன் சில்லி உங்களுக்கு ஒன்றுமெண்டா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்க்கலும். நான் 2 க்ரீன் சில்லி தான் சேர்த்திக்கிறேன். அதோட ஒரு 1/2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாமே பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதோட கியூமின் பவுடர் சேர்த்துக்கோங்க. கியூமின் பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன். கியூமின் பவுடர்ன்ற சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனும். இதுக்கு மிளகுத்தூள் என்று சொல்லுவோம் பெப்பருக்கு, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட கறி பவுடர் பார்த்திங்கன்னா நாங்கள் பீஃப் கறி பவுடர் என்றாலும் ஓகே. நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்ரீலங்காவில் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மசாலா கறி பவுடர் தான். அது ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பிளெண்டர் ஜாரில் அடிச்சுக்கோங்க. நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கொள்கிறேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். தண்ணி சேர்க்காட்டி சரியாக அரைப்படாது, அதனால தான் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கு, இது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைப்பட்டு வந்துக்குது. இந்த மாதிரிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற கத்திரிக்காயெல்லாம் குக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். கத்திரிக்காய் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கத்திரிக்காய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விளக்கும். 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 3 ஸ்லைஸாக கட் பண்ணி நடுவில் கீர் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். ஏன்டா அப்போ தான் இந்த கத்திரிக்காயில் நிறைய பூச்சி வலிக்கும். இந்த கீர் மாதிரி போட்டால் எங்களுக்கு அந்த உள்ளுக்க பூச்சி வலிக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஈஸியாக ஆயிக்கும். உங்களுக்கு விளங்குதாயிக்கும். நான் கட் பண்ணுற கத்திரிக்காயிலையும் நிறைய பூச்சிகள் இருக்குது. அதனால் கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ண போல் கொஞ்சம் நிதானமாக பார்த்து தான் கட் பண்ணணும். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இல்லாட்டி அந்த கத்திரிக்காய் அந்த கஹட்டை பூத்த மாதிரி, அந்த கசட்டை பூத்த மாதிரி அந்த கருப்பு கலராக மாறுறதுக்கு தொடங்கும். அது வராமைக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நாங்கள் டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்கணும். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி யாரெல்லாம் குக் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணினா நானும் சாப்பிடுவேன். நார்மலாக எனக்கு கத்திரிக்காய் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணினா நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவேன். அதோட பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு கிரேவி குக் பண்ணுறதுக்கு தேவையான தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி. இது நாங்கள் கத்திரிக்காய் கறிக்கு 2 க்ரீன் சில்லி, 1/2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, ரம்பை
அது வந்து எங்களுக்கு தேவையான அளவு தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல். இப்போ இது வந்து கத்திரிக்காய் கறிக்கு இவ்வளவும் கட் பண்ணி அதை வந்து நாங்கள் கத்திரிக்காய் குக் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிக்கிறேன். அதோடு வந்து இந்த சைடில் வந்து எங்களோட கத்திரிக்காய் வந்து இந்த கோல்டன் கலர் இப்படி இந்த ஒரு கலர் வர போப்பில் மிச்சம் கருப்பாக ஓட்டுடுவான இப்படி ஒரு கலர் வர போப்பிலையை வந்து இறக்கிக்கோங்க. ஏனென்றா நீங்கள் இறக்கினதுக்கு போகிறோம் அந்த ஹீட்டுக்கு வந்து இன்னுமே குக் ஆகும். உங்களுக்கு நான் புறவைக்கு வந்து இந்த கத்திரிக்காயோட கலர் காட்டுறேன் பாருங்கள். இந்த கலருக்கு ஆவிடும். நீங்கள் அந்த கோல்டன் கலரில் இறக்கினா தான் கொஞ்சம் நேரமாப்பில் இப்படி கலராக மாறும். அதோட கிரேவி குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காவை பொரிச்ச ஆயிலே தான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணினீங்கன்ட்டு அந்த ஆயிலை வந்து 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண வேணும். அது வந்து உடம்புக்கு சரியில்லை. அந்த அண்டைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிட பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கறிக்கு வந்து அந்த ஆயிலை தான் சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து இங்கே கத்திரிக்காய் பால் கறிக்கு வந்து நல்லா செகண்டாக எடுத்தோம் தானே அந்த பால், அது வந்து எங்களுக்கு தேவையான அளவு தான் பால் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் மாதிரி கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதோடு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கறி பவுடர், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு வந்து இது நல்லா கையால் வந்து தக்காளி இந்த பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நாங்கள் அந்த பிசைய போல் அதில் அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வரப்போல் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அது வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் கிழங்கு அவியல் ஒன்று செய்கிறதுக்கு இந்த கூனி தான் எடுத்துக்கிறோம். மாசி சேர்க்குறேன்றாலும் சேர்த்து செய்யலும் இந்த கூனி சேர்த்தா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த அன்றைக்கி நாங்கள் எடுத்த கூனி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனது. அப்போ அதில் வந்து அந்த தலையும் வாழையும் வந்து நாங்கள் பிச்சுட்டே சேர்த்துக்கொள்கிறோம். அதோடு இங்கே கிரேவிக்கு சேர்த்தம் தானே 1/2 வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் அது வந்து வதங்கி கொண்டு வரப்போல் அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதோட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். நான் வீடியோ ஸ்பீடாக போட்டிக்கிறதால உங்களுக்கு உடனே போடுற மாதிரி இருக்குது. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம் நாங்கள் குக் பண்ணிக்கிற பீஃபை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அதோடு ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2 பீஸ் பட்டை எல்லாம் சேர்த்து வந்து இந்த ஆயிலில் சேர்ந்து இந்த பீஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகின மாதிரி வதங்கட்டும். இந்த பீஃப் குக் பண்ண போப்பில் வந்து அது இந்த வாட்டரையும் வந்து நாங்கள் அதில் சேர்க்கல, அதை கொஞ்சம் ஓரமாக்கி வச்சுக்கிறேன். அதுவும் புறவைக்கு சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போதைக்கு வந்து இந்த ஆயிலில் வந்து இந்த பீஃப் வதங்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பால் கறிக்கு வச்ச பால் வந்து உங்களுக்கு பார்க்க போல் விளங்குது, நல்லா கொதிச்சு கொண்டு வருது. ஆனால் இது வந்து இன்னமுமே நல்லா கொதிக்கணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகணும் இதில். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஃப் கிரேவியில் வந்து இப்போ நாங்கள் அந்த அரைச்சி வச்சுருந்தோம் தானே பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு வந்து இது நல்லா வதக்கி கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்க்க போல் விளங்குது ஐக்கம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துக்குது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த எங்களோட பிளெண்டர் ஜார் இருக்குது தானே அதையும் கழுவி கொஞ்சம் அந்த பிளெண்டர் ஜார் நாங்கள் அரைச்சது இருக்குது அந்த பேஸ்ட் எல்லாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போல் சேர்த்து அதையும் நல்லா கழுவி இதில் சேர்த்து கொண்டுட்டு பீஃப் குக் பண்ணின தண்ணியும் வந்து இதிலேயே சேர்த்து கொள்ளணும். சேர்த்துட்டு வந்து உப்பெல்லாம் போதுமான்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட கத்திரிக்காய்க்கு நாங்கள் வச்ச இந்த எல்லாமே குக் ஆகிட்டு அதோடு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்து அதுவும் வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த பாலோட எல்லாம் நல்லா இந்த பாலில் வந்து இறங்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை எல்லா சைடும் குக் ஆகுறதுக்கு. இங்கே எங்களோட பீஃப் கிரேவி பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சி சேர்த்தம் தானே அதோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகினதுக்கு போகிறோம். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி நல்லா திக்கான இந்த பால் எடுத்து வச்சோம் தானே அந்த பால் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இதுவும் வந்து எங்களுக்கு தேவையான அளவு தான். எங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பால் சேர்த்துக்கொள்ளணும். ஆனால் இந்த கத்திரிக்காய் கறி வந்து மிச்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ஐசுட்டி வந்து கொஞ்சம் பால் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தான் வந்து இந்த கறியை குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட பீஃப் கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்டு அதோட இதுக்கும் வந்து நல்ல திக்கான பால் சேர்த்துக்கொள்ளணும். நல்லா திக்கான பால் வந்து நான் ஒரு 2-3
இந்த ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கிரேவி குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன்னா அந்த பெரிய ஸ்பூனில் தான் வந்து 3 ஸ்பூன் வந்து திக்கான பால் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கொண்டேன். லாஸ்ட்டாக அந்த பெப்பரையும் சேர்த்துட்டு அதோட வந்து இந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். எங்களோட பீஃப் க்ரீன் கறி வந்து ரெடி ஆகிட்டு கட்டாயம் வந்து இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு எல்லா வீட்லேயும் பீஃப் இருக்கும் தானே. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரியே நாங்கள் பீஃப் கிரேவி குக் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடு நான் சொன்ன மாதிரி இந்த கூனியும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த நேம்பிலி என்று சொல்லுவோம் தானே, அதில் போட்டு தான் நாங்கள் நல்லா கழுவி எடுக்கணும். உரசி என்னென்னு சொன்னால் சம்டைம்ஸ் அதுலேயே மண் கல்லுவல் எல்லாம் இருக்கும். அதையும் கொஞ்சம் ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதோடு வந்து இங்கே கிழங்கு அவியலுக்கு வந்து நாங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கொள்கிறோம். இந்த அன்றைக்கு நாங்கள் இது குக் பண்ணி கொண்டிருக்க போலே நானும் தங்கச்சியும் பேசிக்கொண்டோம். அடுத்த நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் தேங்காய் ரொட்டி சுடுவோம் என்று சொல்லி, அப்போ இந்த தேங்காய் ரொட்டிக்கு வந்து இந்த கிழங்கு அவியல், இந்த பீஃப் கறி எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கிழங்கு அவியல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வெங்காயம் சேர்த்து செஞ்சு கொண்டோம், அடுத்த நாளைக்கும் தேவைன்றதால. அதோட ஒரு 500 கிராம்ஸ் மாதிரி பொட்டேட்டோவும் எடுத்திருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுக்க போல் வெங்காயம் குறைச்சிக்கொள்ளே. மேலும் நீங்கள் வந்து ரைஸ்க்காகத்தான் வந்து இந்த அவியல் செய்கிறீங்கன்றா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்திக்கிறேன். அதோட வந்து ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 500 கிராம்ஸ் கிழங்கு எடுத்திக்கிறேன். அதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு நான் இந்த இதில் காட்டுற மாதிரி நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த கிழங்கு வந்து பெருசாக ஒரு ஆஃபாக வந்து சேர்த்தும் கட் பண்ணி சேர்த்தும் வந்து அவியல் செய்வாங்க. அப்படி செய்ய போல் பார்த்திங்கன்னா கிழங்கை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி க்யூபாக தான் கட் பண்ணி அவியல் செய்கிறோம்ன்றதால வந்து இந்த ஒயிலையே வதக்கி மூடி வச்சோம்னு சொன்னால் எங்களோட கிழங்கு வந்து கொஞ்சம் நேரத்திலேயே குக் ஆகிடும். ஒயிலில் வதங்க போல் குயிக்காகவே குக் ஆகிடும். இப்போ கிழங்கு குக் ஆகினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கேப்சிகம் ஒன்று சேர்த்திக்கிறோம். அது ஆப்ஷனல் தான், வாசத்துக்காக எங்களுக்கு விருப்பமே சேர்த்திக்கிறோம். அதோட 2 க்ரீன் சில்லி, கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் ஸ்பைசஸ். வேறையா வந்து ஒன்றும் சேர்க்குறல்ல. சில்லி ஃப்ளேக்ஸும் மஞ்சளும் உப்பும் தான் வந்து இதுக்கு சேர்க்குற ஸ்பைசஸ். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் இந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதோடு வந்து லாஸ்ட்டாக எல்லாம் வதங்கினதுக்கு போகிறோம் லைம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லைமை மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கிழங்கு வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கொண்டே ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒனியனோட கிழங்க சேர்த்த நேரம் மூடி கொஞ்சத்துக்கு ஒருக்க திறந்து கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்க்குறேன்றதால வந்து எங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. ஆரம்பத்துலேயே சேர்த்தா வந்து அடி பிடிக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களோட லன்ச் வந்து இது தான். பீஃப் க்ரீன் கறி, கத்திரிக்காய் பால் கறி, கிழங்கு அவியல், 3ம் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த அன்றைக்கு இப்போ நான் வீடியோ பார்க்க போல வந்து எனக்கு இப்போவே வாய் ஊறுது, இதை திரும்ப செஞ்சு சாப்பிடணுமென்று சொல்லி. நீங்களும் கட்டாயம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 காம்பினேஷன்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த பீஃப் க்ரீன் கறி வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து நான் லஞ்சையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் டெசர்ட்டுக்கு வந்து கஸ்டர்ட் பொடியும் செஞ்சுருந்தேன். அப்போ அந்த கஸ்டர்ட் பொடினையும் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வெட்டி கொடுத்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்குமேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து நான் பீஃப் வந்து எண்ணெயில் கொட்டி நிகாம்பு ஸ்டைலில் வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு நிறைய வியூஸ் போச்சு. கட்டாயம் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோவையும் பாருங்கள். பீஃப் வந்து அந்த ஸ்டைலில் குக் பண்ணினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பீஃப் வந்து இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபி வந்து உங்களோட கமெண்ட்டும் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகிக்கும். நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன மாதிரி அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் தேங்காய் ரொட்டி சுட்டு அந்த கிழங்கு அவியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.